بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசீர் மூலம் நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்லாஹுவின் கிருபையினால் அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு அம்சங்களையும் தெளிவாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் 110 ஆயத்துகள் கடந்து 111வது ஆயத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். பாடங்களுடைய எண்ணிக்கை என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 148வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். சஃபத்து தஃபாசிரிலே 148வது பாடத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அடைந்து விட்டோம். ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தலைப்பை கொடுப்பது போன்று இந்த பாடத்திற்கும் ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறோம். இந்த தலைப்பை பார்ப்பதற்கு முன்பாக ஆயத்துடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நாம் கொடுத்த தலைப்பிற்கும் அந்த ஆயத்திற்கும் மத்தியிலே உள்ள தொடர்பினை நிஸ்பத்தினை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், வமன் அலுலமு மிம்மன் மனஅ மசாஜித் அல்லாஹ். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? வமன் அலுலமு மிம்மன் மனஅ மசாஜித் அல்லாஹி ஐயுதுக்கர ஃபீ ஹஸ்முஹு. அஞ்சியவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அவ்வாறிருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மறுமையிலே கொடிய வேதனையும் உண்டு. அல்லாஹ் இந்த ஆயத்தில் அது விஷயமாகத்தான் சொல்கிறான். அதாவது பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுக்காதீர்கள். பாருங்க, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பள்ளிவாசலில் வணங்கப்படுவதை தடுக்காதீர்கள். பள்ளிவாசல் என்பது வன்னல் மசாஜித லில்லா, நிச்சயமாக பள்ளிகள் அல்லாவிற்கு உரியது. பள்ளிகள் யாருக்கு உரியது? அல்லாவிற்குரியதாக இருக்கிறது. பள்ளிகள் எல்லாமே அல்லாவை வணங்கப்படுவதற்காக, அல்லாவை தியானிப்பதற்காக, அல்லாஹுடைய திருநாமம் சொல்லப்படுவதற்காகத்தான் பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நிச்சயமாக பள்ளிவாசல் மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே உள்ளன. ஆகவே அவற்றில் அல்லாஹுடன் மற்றொருவரையும் பெயர் கூறி அழைக்காதீர். பள்ளிவாசல் என்பது வணங்கப்படுவதற்காகத்தான் இருக்கிறது. அல்லாஹுடைய வணக்கத்திற்கு தான் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பள்ளிவாசல்களில் வணக்கம் செய்யப்பட வேண்டும். அதனாலதான் பள்ளிவாசல்கள் வீணான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதாக சொல்வோம். ஆனால் பள்ளிவாசலில் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, பள்ளிவாசலை வருவதை விட்டு மக்களை தடுப்பது பெரும் குற்றமாக இருக்கிறது, அநியாயம் என்பதாக சொல்கிறான். இது யாராக இருந்தாலும் சரி. அதுவும் குறிப்பாக நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்க வேண்டாம் என்பதாகத்தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சிறந்தது வீட்டில் தொழுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது. பள்ளிக்கு வந்தால் தடுக்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள். இப்போ கால சூழ்நிலை கருதி சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இங்கு பள்ளிவாசல் வணக்கம் செய்வதை தடுப்பது. ஆரம்பத்தில் காஃபிர்கள் இஸ்லாத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்பாக பள்ளியில் தொழும்போது பலவிதமான தடைகளை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
வணங்க விடாமல் தடுத்ததற்கு முக்கிய பங்கு குறைஷிகளுக்கு இருக்கிறது. இந்த அளவிற்கு சொன்னா, ஒரு முறை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது ஜுசூருல் இபில், ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி நபியினுடைய கழுத்திற்கு மேலே போட்டு விட்டார்கள், பிடரியிலே போட்டு விட்டார்கள். எவ்வளவு வெயிட் சொல்லுவாங்க, ஒட்டக குடல் இருக்கிறத ஒரு மாட்டினுடைய கனத்தை கொண்டது என்பதாக சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஹசரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து அதை நீக்கிறதா பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பலவிதமான அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த காபத்துல்லாவுடைய வாசல்ல உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு தடுப்பது, எவ்வாறு தடுப்பது, அவர்களை எவ்வாறு தடை செய்வது என்ற அடிப்படையிலே என்ன செய்வாங்க, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ததை பார்க்கின்றோம். சில நேரம் நபியினுடைய கழுத்துல துண்டை போட்டு நெருக்கியது, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபியை காப்பாற்றியது, இது போன்ற பல சம்பவங்கள் பலவிதமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்லும்போது, கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ரஆஹு இஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக்க ருஜஆ அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அரஐத்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. நிச்சயமாக நபியை ஓர் அடியார் தொழுதால் அதை தடை செய்கிறவனை நீர் கவனித்து பார்த்தீரா? அந்த அளவுக்கு தடை செய்து கொண்டிருந்தாங்க. அதையெல்லாம் எனது பள்ளிவாசல்ல வரதை விட்டு தடை செய்தார்கள், பலவிதமான இடையூறுகள் செய்தார்கள். இப்போ பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அதை விட்டு யாரையும் தடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த ஆயத்துகள் சொல்லப்படுகிறது. இது யூதர்களுடைய நசாராக்களுடைய பழக்கங்களில் உள்ளது. பொதுவாக பள்ளியை விட்டு, பள்ளிவாசல்களை விட்டு, பள்ளியில் வணங்கப்படுவதை விட்டு தடுக்கக்கூடிய அந்த முறைகள் அவளிடம், அந்த பழக்கங்கள் அவளிடம் இருந்தது. இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலத்திலேயும் பள்ளியில எந்த அளவிற்கு உள்ளே போய் செய்யக்கூடிய அநியாயங்கள், அவர்கள் குறிப்பாக நோன்பு காலங்களில் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், இதையெல்லாம் நான் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். பாருங்கள், கிதாபை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் சொல்லப்பட விஷயங்களை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه. ومن أظلم, அநியாயக்காரன் எவன் இருக்க வேண்டும்? ஒமன் அதுலமா மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? மிம்மம் மனஅ, ஒருவனை விட, தடுக்கக்கூடிய ஒருவனை விட, மசாஜித் அல்லாஹ், அல்லாஹுடைய வீட்டை விட்டும், ஐ யுதுக்கர ஃபீஹா இஸ்முஹு, அல்லாஹுடைய திருநாமம் அவனுடைய வீட்டிலே சொல்லப்படுவதை விட்டும் தடுக்கக்கூடியவர், அல்லாஹுடைய பள்ளியை விட்டும் தடுக்கக்கூடியவரை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இஸ்தின்காருன் வஸ்திபஆதுன். இஸ்தின்கார்னா இந்த இடத்துல அதாவது மறுப்பது, அவனை விட யாரும் கிடையாது, அவன்தான். வஸ்திபாத், அவனை தூரமாக்கி காண்பிப்பது. யகூன அஹதுன், லா யகூன அஹதுன், ஒரு மனிதன் ஆகுவது, அதுலம மிகப்பெரிய அநியாயக்காரனாக, மிம்மன் ஃபஅல தாலிக, மிம்மன் ஃபஅல தாலிக, அந்த செயலை செய்தவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரனாக யார் ஆக முடியும்? அதாவது லா அஹதுன் அதுலம, ஒருவனும் மிகப்பெரிய அநியாயக்காரனாக மாற முடியாது. மிம்ம மன அந்நாச, மிம்ம மன அந்நாச, மக்களை தடுத்தவனை விட, மின் இபாதத்தில்லா, அல்லாஹுடைய வணக்கத்தை விட்டும், ஃபி புயூத்தில்லா, அல்லாஹுடைய வீடுகளிலே அல்லாஹுடைய வணக்கத்தை விட, அல்லாஹை வணங்குவதை விட்டும் மக்களை தடுத்தவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரும் இருக்க முடியாது. அமில லி ஹராபிஹா, அமில இன்னும் முயற்சி செய்கிறான், அமிலன இன்னும் செயல்படுகிறான், லி ஹராபிஹா அதை நாசமாக்குவதற்கு, வீணாக்குவதற்கு, பில் ஹதுமி இடிப்பதை கொண்டு, கமா ஃபஅலர் ரூமான் பி பைத்துல் முகத்தஸ், ருமானுடைய அந்த மக்கள் பைத்துல் முகத்தஸை கொண்டு செய்தது போன்று, பைத்துல் முகத்தஸை இடிப்பதிலே, பைத்துல் முகத்தஸை நாசமாக்குவதிலே அவர்கள் செய்த முயற்சியை போன்று செய்யக்கூடியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அவு பி தஅதீலிஹா மினல் இபாதத்தி, அல்லது அதை வீணாக்கி விடுவது, மினல் இபாதத்தி, இபாதத்தை விட்டும் அதை செய்ய விடாமல் வீணாக்கி விடுவது,
கமா ஃபஅல குஃபார் குறைஷின், குறைஷி குஃபார்கள் செய்ததை போன்று. அப்போ ரோமியன்கள் செய்தது இடிக்கிற வேலையை செஞ்சாங்க. குஃபாரே குறைஷ் செய்தது அதில் வணங்குறதை விட்டும் தடுத்தார்கள். இது விஷயமாக இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, பள்ளியாசலுடைய விஷயங்கள்ல இடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது, அதே மாதிரி அதை வீணாக்குறதுக்கு முயற்சி செய்யறது என்ற அடிப்படையை பார்க்கும்போதும் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. முதலாவது என்னன்னா, அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நசாராக்கள், அதாவது கிறிஸ்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? பைத்துல் முகத்தஸில் நஜீஸ்களை, அசுத்தங்களை தூக்கி வீசினாங்க. மக்களை அங்கு தொழுவதை விட்டும் தடுத்தார்கள். இது நசாராக்கள் செய்த விஷயம். வஸ்ஆபி ஹராபிஹா, அதை இடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது, அது புக்தல் நசர் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு அரசன், அவனுடைய தோழர்கள் பைத்துல் முகத்தஸை இடித்தார்கள். இன்னும் நசாராக்கள் என்ன செய்தார்கள்? நசாராகி கிறிஸ்தவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். சரி, அப்ப அவர்கள் யாரு? அல்லாஹுடைய விரோதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க? யகூதிகளுடைய அந்த கோபத்தை சுமந்தார்கள். அதனால புக்தல் நசருங்கிறவனுக்கு உதவி செய்து, புக்தல் நசருங்கிறவன் பாபிலிருந்து வந்த ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, அவனுக்கு உதவி செய்து எதுக்கு? பைத்துல் முகத்தஸை இடிப்பதற்கு, பைத்துல் முகத்தஸை நாசமாக்குவதற்கு நசாராக்கள் புக்த நசர் என்பவனுக்கு உதவி செய்தார்கள். புக்த நசர் என்பவன் தான் பள்ளியை இடிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு வந்தான். அப்போ பைத்துல் முகத்தஸை இடிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தான். அதே போல அதில் கெட்ட, அதாவது பிணங்களை, சடலங்களை தூக்கி வீசுவதற்கும், அதே போல் என்ன செஞ்சாங்க? ரோமானியர்களுக்கு உதவி செஞ்சாங்க பைத்துல் முகத்தஸை இடிப்பதற்காக. ஏன் அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் வந்து யஹ்யா இப்னு ஜக்கரியா, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி மகன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனாரான யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் கொலை செய்தாங்க. எப்படி கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பை செய்தார்கள், ஒரு ஃபத்வாவை கொடுத்தார்கள். அந்த ஃபத்வா அவர்களுக்கு எதிராக அமைந்து விட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய அண்ணன் மகனையோ அல்லது தங்கை மகளையோ கல்யாணம் செய்ய நாடுகிறான். அபு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அது கூடாது என்பதாக தடுத்து விட்டார். இது ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் பார்க்க போனால், ஒரு பெண்மணியை ஒருவன் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறான். அந்த பெண்மணி வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன? நீ யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வேண்டும். அப்போ என்ன செய்யறான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகிறார்கள். பக்கத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். வந்து கழுத்தை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்தை ஆடை அறுப்பதை போன்று அறுத்துக்கொண்டு சென்று விட்டார். அப்ப இவ்வாறு செய்தார்கள் அல்லவா அந்த பனி இஸ்ரவேலர்கள். அதனால இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? ரோமியர்களோடு இணைந்து பைத்துல் முகத்தஸை வீணாக்குவதற்கு, அதை இடிப்பதற்கு உதவி செய்தார்கள். இது ஒரு விதம். இதுதான் ஒரு விதமான கவுல். இரண்டாவது விதம் எடுத்துக்கொண்டா, வமன் அதுலம் மிம்ம மனா மசாஜித் அல்லாஹி அன் யுதுகர ஃபீ ஹஸ்முஹு வஸ்ஆ ஃபீ ஹராபிஹா என்பது முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுதைபியாவின் உடன்படிக்கையின் போது தடையாக இருந்தவர்கள், மக்காவில் நுழைவதை விட்டும் அவர்களை தடுத்தவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க? கனவுல உம்ரா செய்வதை போன்று ஒரு தோற்றத்தை பார்த்துவிட்டு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டு மக்காவை நோக்கி வருகிறார்கள். இதை கேள்விப்பட்ட மக்கா குறைஷிகள் ஹுதைபியா என்ற இடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். அப்போ இந்த வீட்டை விட்டு தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை கொன்றவனை அந்த காபத்துல்லாவுக்கு அருகில் பார்த்தாலும் அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டான்? உள்ளே செல்வதை விட்டு தடுக்க மாட்டான். இந்த அளவிற்கு காபா விட்டு தடுப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இவர்கள் பதிலுத்த களத்தில் நடந்ததை ஞாபகம் வைத்துக்கொண்டு நாங்கள் உள்ளே விடமாட்டோம் என்பதாக தடை செய்தால் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த வெறியோடு என்ன செய்தாங்க? செயல்பட்டார்கள். இந்த வெறியுடன் செயல்பட்டார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகை விட்டு தடுத்தார்கள் காபத்துல்லாவில், மஸ்ஜிதுல் ஹராமில். அப்போ அல்லாஹ் இறக்குனா, வமன் அதுல மிம்ம மனா மசாஜித் அல்லாஹி அய்யுதுக்கர ஃபீ ஹஸ்முஹு வஸ்ஆ ஃபீ ஹராபிஹா என்ற ஆயத்தை இறக்கி வைத்ததை பார்க்கிறோம். அப்போ குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மானவி ரீதியான தடை
ஹிஸ்ஸி ரீதியான தடை. அப்போ மானவி ரீதியான தடை செய்தது குறைஷிகள். காபாவில் தொழுவதை விட்டும் தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ஷாயிரை வெளிப்படுத்துவதை தடை செய்தார்கள். ரோமானியர் ரோம் நாட்டுக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஹிஸ்ஸி ரீதியான, அதாவது பள்ளி இடிப்பதன் மூலம் தடை செய்தார்கள். இவ்வாறு ரெண்டு விதமாக செய்து நாம் பார்க்கின்றோம். சரி, நசாராக்கள் என்ன செய்கிறாங்க, யகூதிகளை தொழுகை விட்டு பைத்துல் முகத்தஸை தடுக்கிறாங்க. ஏன்னா அவருடைய தீன் யகூதியுடைய தீனை விட ரொம்ப உயர்ந்தது என்பதாக எண்ணிக்கொண்டு இவ்வாறு தடை செய்கிறார்கள். நாம தான் என்னது, அவர்களை விட உயர்ந்தவர்கள், நெருக்கமானவர்கள் என்பதாக செய்கிறாங்க. அப்போ யகூதிகளுடைய அந்த திக்கர், அவங்களுடைய அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் அவர்கள் தாவூத் அலை இஸ்லாம் மற்றும் ஈசா அலை இஸ்லாமுடைய நாவினால் சபிக்கப்பட்டவர்கள். லுஈனு வருதுல்ல, லுஈனுல்லதீன, அதாவது அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம் தாலிக் பிமா அஸவ் வ கானூ யாத்ததூன். அவர்கள் வரம்பு மீறியதன் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் நடந்தது என்பதாக சொல்கிறார்கள். சரி, அப்போ அல்லாஹு தாலா யகூதி நஸ்ராக்களுடைய விஷயத்துல இழிவை காமித்த போது முஷ்ரிக்கீன்களுடைய இழிவையும் அல்லாஹ் வெளிப்படுத்துறான். என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் மக்காவை விட்டு வெளியேற்றினார்கள். அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவதை விட்டும் தடுத்தார்கள். அதே மாதிரி அவர்கள் என்ன செஞ்சாங்க, குறைஷிகளும் வீட்டை இடிக்கிற, காவா இடிக்கிறதுக்கு வரல, அந்த அந்த ஹிஸ்ஸியாக செய்யல, வரல, அதாவது மானவி ரீதியாக செய்தார்கள். அப்போ ரெண்டு ஹராபில் எது பெருசு? ஒன்று இருக்குது பள்ளியை இடிக்கிறது, ஒன்று. இன்னொன்று இருக்குது பள்ளி இடிக்கலை, ஆனால் அங்கே வணக்கம் செய்வதை விட்டு தடுக்கிறது. மானவி ரீதியான, ஹிஸ்ஸி ரீதியான இரண்டு தடைகள் இருக்குது. இந்த ரெண்டுல எது பெருசு என்பதாக பார்த்தோன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وما لهم ألا يعذبهم الله وهم يصدون عن المسجد الحرام وما كانوا أولياؤه إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون. ما كان للمشركين أن يعمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. அடுத்து, هم الذين كفروا صدوكم عن المسجد الحرام والهدي معكوفا أن يبلغ محله ولولا رجال مؤمنون ونساء مؤمنات لم تعلموهم أن تطؤوهم فتصيبكم منهم معرة بغير علم ليدخل الله في رحمته من يشاء لو تزيلوا لعذبنا الذين كفروا منهم عذابا أليما. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த தலை இன்னொரு ஹராப் இருக்குது. எது ஹராப்ல அதிகம்? அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றது ஃபுல்லா அவனுடைய வீட்டை வணங்குறது, அவனுடைய வீட்டை ஷாயிரை வெளிப்படுத்துறது, அதையெல்லாம் தடை செய்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரெண்டுல எது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது அதனுடைய கட்டிடத்தை இடிக்கிறது, அதே மாதிரி அந்த சுஹ்ரஃப், அதனுடைய அலங்காரத்தை இது இருக்குது. அதே மாதிரி இது ஒரு சூரத், இது ஒரு நிலை. இன்னொரு இருக்குது, இன்னும் இமாரத், அதில் சிறப்பாக செழிப்பாக்குறதுங்கிறது, கட்டடத்தை கொண்டு அலங்காரத்தை கொண்டு ஆக்குறது, இது ஒரு சூரத். இன்னொன்று இருக்குது, அதில் அல்லாவுடைய திக்கரை கொண்டு, அல்லாவுடைய ஷரியத்தை நிலைநாட்டுவதை கொண்டு அதை செழிப்பாக்குவது. வரஃபாஹானி தரிசி வஷிருக்கு, அதாவது தனுசை விட்டும், அதாவது அழுக்குகளை விட்டும் ஷிர்க்கை விட்டும் நீக்குவது. அப்போ இதில் இரண்டுல பெருசு எதுன்னு சொல்லி சொன்னால், அதில் அங்கே உள்ள வணங்குவதை விட்டும் தடுப்பது இருக்குது, அதுவும் மிகப்பெரிய ஒரு கேடானதாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்கிறாங்க. அப்போ எது ரொம்ப பெருசானதுன்னா, அல்லாஹ்வுடைய ஷாயிர் நிலைநாட்டப்படுவதை விட்டும் தடுப்பது. இப்போ இன்னொரு ரிவாயத்தில் வருது, இந்த ஆயத் இறங்குனது நோக்கம் என்னன்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸை ஹராபாக்கக்கூடிய விஷயத்தில் தான் இறங்குச்சு. அப்போ தத்தூஸ், ரோமி நாட்டை சார்ந்த தத்தூஸ் என்பவன் பனு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினான். ஏன் தாக்குதல் நடத்தினான்? அவர்களுடைய ஆண் மக்களை எல்லாம் கொலை செஞ்சான். அவங்களுடைய சந்ததிகளை அடிமையாக்கி கைதியாக்கி வச்சான். அதே போல் தௌராத் வேதத்தை எரிச்சிட்டான். பைத்துல் முகத்தஸை இடிச்சிட்டான்.
இப்படி இடிச்சு இப்படி ஹராபாக்கிட்டே இருந்துட்டான், வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் 2 நாள் அதை தொடர்ந்து இல்லாமல் ஆக்கிட்டான். எதுவரை என்றால் அதை முஸ்லிம்கள் ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அதை பெற்று அதை சரி செய்தார்கள். அதை என்ன செஞ்சாங்க? அவன்கிட்ட பிடுங்கி அதுக்கப்புறம் சரி செய்தார்கள். இதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப 2 விதமான கராப் இருக்குது. ஒண்ணு இருக்குது, அதுல இடிக்கிறது, இடிச்சு அதை நாசமாக்குறது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அதுல அமல்கள் செய்யப்படுவதை விட்டும் தடுப்பது. அதுதான் இங்க சொல்றான். அங்க பாருங்க. وعمل لخرابها بالهدم كما فعل الرومان ببيت المقدس. ரோமானியர்கள் ஒரு விதமான தடை செய்தார்கள். இங்க குறைஷி குஃபார்கள் ஒரு விதமான தடை செய்தார்கள். உலாய்க்க மாக்கான லஹும் ஐ எதுகுலூஹா இல்லா ஹாயிஃபின். உலாய்க்க மாக்கான் லஹும் அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை, ஐ எதுகுலூஹா அதில் நுழைந்தே தவிர இல்லா ஹாயிஃபின் அதாவது பயந்தே தவிர, ஐ மா எம்பகில் உலாய் இவர்களுக்கு அவசியமில்லை எதுகுலூஹா அதில் நுழைவது, இல்லா ஒன்றை தருவகும் ஃபி ஹஷ்யத்தின் அவர்கள் பயத்துடனும் வஹுதூஇனும் பணிவுடனும் ஃபதுலனின் அனி தஜர்ருஇ அலா தஹ்ரீபிஹா அதை வீணாக்கக்கூடிய விஷயத்தில் துணிவு பெற்ற நிலையில் நுழைவதை விட்டும், அவ் தாத்திலிஹா அதிலே இபாதத்துகள் வணக்கங்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் செய்யப்படுவதை விட்டும் தடுத்த அந்த தடுத்த துணிவின் மீது அந்த துணிவுடைய அந்த தடுத்தது மீது துணிவு பெற்று உள்ள நுழையாம என்னது பயந்த வண்ணமாகவே உள்ள நுழையணுங்கிறது அல்லாஹ் சொல்றான். பைத்துல் முக்கதஸ்ங்கிறது நசாராக்களுடைய ஹஜ்ஜுடைய இடமா இருந்துச்சு, அவளுடைய ஜியாரத்துடைய இடமா இருந்துச்சு. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அதுல வந்து என்னது அந்த இது கட்டினதுக்கு பிறகு, அதாவது இடிச்சாங்க, அதுக்கப்புறம் சரி செஞ்சதுக்கு பிறகு ரோம் நாட்டுக்காரனும் சரி நஸ்ரானியும் சரி அதில் பயந்து தான் உள்ள நுழைவான். பயந்து பயந்து தான் உள்ள நுழைவான். ஏன்னா அவன் செஞ்சது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அங்கே கொலை செய்யப்படுவான் என்பதாகும். அதே மாதிரி அவன் ஜிஸ்யா கொடுத்து தான் உள்ளே வர வேண்டியதுனால இதை வச்சு என்னது ஜிஸ்யா வாங்கி வந்ததுனால அவங்க பயந்து வர்றாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. சரி, அப்போ அவங்களுடைய பயம் வந்து என்னது, அவங்களுடைய பயம் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் 3 நகரங்களை வெற்றி பெற்றது. அந்த 3 பேரும் பயந்து பயந்து தான் உள்ள வருவாங்க. எது கொஸ்துந்தூனியா 1, ரோம் 2, அமூரியா 3 விஷயம், 3 நாடுகள். சரி, அப்போ இந்த பயத்தோட தான் என்ன செய்வாங்க, பைத்துல் முக்கத்தஸ்ல அவர்கள் நுழைய ஆரம்பிச்சாங்க. அதான் உலாய்க்க மாக்கான லஹும் எதுகுலூஹா. இது வந்து என்னது, அப்போ இவர்கள் நினைச்ச மாட்டாங்க அதன் மீது சக்தி நுழையிறதுக்கு சக்தி பெற மாட்டாங்க. இதை தவிர அதாவது பயந்து அதே மாதிரி ஜிஸ்யா கட்டிட்டே தவிர உள்ள வர முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்ட போது, அதாவது வரக்கூடிய மாசங்கள்ல இருந்து வருடங்கள்ல இருந்து 9ஆம் வருடம் சொல்றாங்க என்னது, என்னுடைய என்ன செய்யக்கூடாது அறிவிப்பு செஞ்சாங்க. இதுக்கு பிறகு என்னது, அலா லா யஹுஜ்ஜன்ன பஅதல் ஆமி முஷ்ரிகுன் வலா யதூஃபன்ன பில் பைத்தி உரியானுன் வமன் கான லஹு அஜலுன் ஃபஅஜலுஹு இலா முத்தத்திஹி. அப்படி சொன்னாங்க, யாரும் இதுக்கு பிறகு முஷ்ரிக்கீன்கள் இருந்து ஹஜ் செய்ய வரக்கூடாது என்பதாக சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், இனிமேல் நிர்வாணமான நிலையில பைத்துல் முகத்தஸ் பைத்துல்லாவை தவாப் செய்யக்கூடாது என்பதாக தடுத்து விட்டார்கள். அப்ப இதெல்லாம் என்னது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபு அல் மஸ்ஜித் அல் ஹராம் பஅத ஆமிஹிம் ஹாதா என்ற ஆயத்தை இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பள்ளியில் நுழைவது அவர்களுக்கு அவசியமில்லை என்பது இல்லா ஹாயிஃபின் அலா ஹாலித் தஹீப், அதாவது பயந்து பயந்து அச்சத்தோடு தான் நுழையணும். அதாவது ஃபர்லுகளுடைய விஷயம், மோமின்கள் அவர்களை பிடித்து விடுவார்களோ என்ற அச்சம், அதே போல அவர்கள் வந்து மோமின்கள் அவர்களை தடுத்து விடுவார்களோ என்ற பயத்தோடு தான் உள்ள நுழையணுங்கிறத இங்க சொல்லி காண்பிக்கிறான். அதனால முஸ்லீம்களுக்கு ஒரு பஷாரத் என்ன, அல்லாஹ் கண்டிப்பாக மஸ்ஜித் ஹராமை வெளிப்படுத்துவான், எல்லா மஸ்ஜிதை விட உயர்வுபடுத்தி சொல்லுவான். அதே மாதிரி முஷ்ரிக்கீன்களுக்கு என்னது, அங்கே பயந்து தவிர உள்ள நுழைய முடியாது. அதே மாதிரி அங்கே தண்டனை கொடுக்கப்படும், அதே மாதிரி அங்கே கொலை செய்யப்படும். எப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டா.
அப்போ இந்த விஷயங்கள்லாம் முன்னாடி லேசா நம்ம ஞாபகப்படுத்தி சொல்லிட்டோம் ஏற்கனவே. இப்போ லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் அப்படிங்கிற, அதாவது அவங்களுக்கு வந்து அமாக்கா அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅவ்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா யப்கா பி ஜஸீரத்தில் அரபி தீனானி. ஜஸீரத்துல் அரபில் 2 தீன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி யூதர்கள் நசாராக்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட வேண்டும் என்பதாக சொன்னாங்க. வலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. அப்போ அதனால் இதெல்லாம் வந்து மஸ்ஜிதுல் ஹராமனுடைய அந்த சிறப்பை காட்டக்கூடியதாக இருக்கு. அதையும் அதை சுற்றி உள்ள பகுதியும் எல்லாம் என்ன செய்யலாம், சுத்தமாக்கி வைக்கலாம், பறக்கத்தாக்கி வைக்கலாம். இப்போ இதுதான் வந்து என்னது, அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய இழிவாக இருக்கு. அப்போ ஜஸாங்கிறது அவங்களுடைய அமல்ல இருந்து மறுமையில கிடைக்கும் அவங்களுடைய தண்டனை. அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு மோமின்களை தடுத்தார்கள், அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. இப்போ அவர்களுக்கு எனது உலகத்தில் இல்லாத இழிவை கொடுப்பாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். சரி. பைத்துல் முகத்தஸை சொல்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நசாராக்கள் வந்து பைத்துல் முகத்தஸின் மீது வெற்றி பெற்ற போது அதை என்ன செஞ்சாங்க, வீணாக்கினார்கள். அதை வந்து வீணாக்கிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட உடனே அதன் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்குச்சு, வமன் அதுலம் மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி அய்யுதுக்கர ஃபீஹா இஸ்முஹு. அப்போ எந்த வந்து இப்போ தான் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுட்டான், பலைச ஃபில் அர்தி நஸ்ரானின், பூமியில் எந்த நஸ்ரானியும் சரி பைத்துல் முகத்தஸில் பயந்து தான் நுழையணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டான். அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நிலைகள் இருக்கிறத பார்க்குறோம். சரி. அதே மாதிரி ரோமியன்களும் சரி, அவன் பயந்து பயந்து தான் நுழையணும். ஏன்னா அவங்களுடைய கழுத்து வெட்டப்பட்டுருமோ அப்படிங்கிற பயத்தோடு தான் நுழைய வேண்டும். அதே மாதிரி ஜிஸ்யா கட்டப்படணும். அவங்க அந்த 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 நோவினையோடு தான் உள்ள நுழைய முடியும். இல்லைனா வந்து அவங்களுக்கு அது தண்டனையாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சரி. இந்த இடத்துல சொல்கிறாங்க, அதாவது பொதுவாக நசாராக்கள் பைத்துல் முகத்தஸில் அநியாயம் பண்ணாங்க. பொதுவாக என்ன செஞ்சாங்க, அந்த யூதர்கள் எந்த ஒரு கல்லை நோக்கி தொழுவாங்களோ அந்த கல்லை இழிவுபடுத்தினாங்க. அதே மாதிரி ஷரியத் ரீதியாகவும் அதை இழிவுபடுத்தி அதை என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. அவன் எல்லாத்துல என்ன செஞ்சான், அவங்கள சோதிச்சான். இதே மாதிரி யகூதிகள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. அது மாதிரி நசராக்களுடைய மாறுதலை விட அதிகமான மாறுதல் செஞ்சது யூதர்களாக இருக்கிறார்கள். வசல்ல லஹும் ஃபி துன்யா ஹிஸ்யுன், அவர்களுக்கு கேவலம் இருக்குது அப்படின்னா என்ன, லஹும் ஃபி துன்யா ஹிஸ்யுனா லி உலாயிக்கல் மத்கூரீன ஹவான், அதாவது இந்த மேற்கூறப்பட்டவர்களுக்கு கேவலம் இருக்குது. வதில்லத்துன் ஃபி துன்யா, உலகத்தில் இழிவு இருக்குது, உலகத்தில் இழிவு இருக்குது. அதாவது என்னன்னு சொன்னால், துனியாவுடைய மறுமையுடைய வேதனையை விட்டு பாதுகாத்துறது அவசியமாக இருக்குது. இங்கே பொதுவாக இவங்களுக்குரிய தண்டனை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஹ்சின் ஆக்கிபத்துனா ஃபில் உமூரி குல்லிஹா வாஜிர்னா மின் ஹிஸி துன்யா மின் அதாபில் ஆஹிரா. அப்போ அதனால் என்னது, அவர்களுக்கு அவர்கள் செய்த செயலின் காரணமாக இந்த உலகத்தில் இழிவு கேவலம் என்பது அவர்கள் மீது விதிக்கப்பட்டதாக இருக்குது. வலகும் ஃபில் ஆஹிரத்தி அதாபுன் அதீம், மறுமையில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை அதாபுன் நார் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டதாக இருக்கும். மறுமையிலே அவங்கள விடப்பட மாட்டாங்க, அங்கேயும் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள், அந்த அதாபுன் நார் நரக வேதனை என்பது அவர்களுக்கு சூடப்பட்டதாக அங்கே கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. சரி. அப்போ அதே மாதிரி மசாஜித் என்பதாக வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா மசாஜித் அல்லாஹி என்பதாக வந்திருக்குது. மசாஜித் அல்லாஹ் என்று சொல்லும்போது, ஆனால் தஹ்ரீப் அந்த அந்த இடிக்கிறதும் சரி, அந்த அடையாளங்களை இது பண்ணுறதும் சரி, ஒரே மஸ்ஜித் தான் நடந்துச்சு. ஒன்று பைத்துல் முகத்தஸாக இருக்கும், இல்லை மஸ்ஜித் ஹராமாக இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, இதில் வந்து என்னது, ஹுக்கும் வந்து ஆமா இருக்கும். சபபு ஹாஸாக இருந்தாலும், சபபுங்கிற காரணம் வந்து ஒரு குறிப்பாக இருந்தாலும் ஹுக்கும் ஆம். அதாவது உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நல்ல மனுஷனை நோவினை கொடுக்குறான். அப்போ யார் சொல்லுவாங்க, யார் நல்லோர்களை நோவினை செய்கிறார்களோ என்பதாக சொல்லுவோம் அல்லவா. அதே போல் ஒரு ஹுக்கும் வந்து ஆமானது, ஆனால் சபபு ஹாஸாக இருக்கலாம். சரி. அதனால் ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, முஷ்ரிக்கின் மக்கா ஒரு பக்கம், நஸ்ரானிகள் ஒரு பக்கம்.
என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய வீட்டை என்ன செஞ்சாங்க? வீணாக்குறதுல மும்முரமாக இருந்தவர்கள் அவர்கள் இருவரும் தான். முஷ்ரிக்கு மக்கா என்ன செஞ்ச நபியை தொழுவதை விட்டு தடுத்தார்கள். அவர்கள் இடித்து காலி பண்ணாங்க. நசாராக்கள் பொதுவா பைத்துல் முக்கத்தஸ என்ன செய்வாங்க? பெரிதா தான் நினைப்பாங்க. இதை விட யகூதிகளை விட அது பெருசா தான் நினைப்பாங்க. அப்ப அவங்க எப்படி அந்த ஹராப்ல போய் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த இடத்துல சொல்ல வராங்க என்னது? மஸ்ஜிதுங்கிறது மஸ்ஜித் மட்டும் கிடையாது. மசாஜித் எல்லா மஸ்ஜிதையும் சொல்லலாம். ஏன்னா வந்து லஃப்து வந்து ஆமா இருக்குது. ஆனா ஜம்முடி சீகாவ கொண்டு வந்திருக்குது. அப்ப அத கொண்டு பிபாதுல் மசாஜித் காலம் மஸ்ஜித் இது என்ன பொதுவாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதாக சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல என்னது? வஹுவ அதாபுல் நார். அவர்களுக்கு நரக வேதனை தான் இருக்கிறது. யாருக்கு? எவர்கள் பள்ளியை வீணாக்க முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனை தான் இருக்கிறது. அப்ப இந்த மசாஜித்ன்னு சொன்னது வந்து ஆம் வந்து சபப் வந்து ஹாஸா இருக்கலாம். ஆனா ஹுக்கும் ஆம் தான். எந்த பள்ளிய இது பண்ணாலும் அதனுடைய ஹுக்கும் வந்து ஒரே ஹுக்கும் தான். எந்த சந்தேகமும் கிடையாது. சரி. எல்லா பள்ளியும் இதுல அடங்கும். அதனால லஃப்து வந்து ஆமா இருக்கு. அதனால ஜம்முடைய சீகால கொண்டிருக்காங்க. ஆனா சில மஸ்ஜிதுகள் அதுல குறிப்பாக சொல்லப்பட்டுச்சு. உதாரணமா பைத்துல் முக்கத்தஸ் அது மாரி ம் பைத்துல் ஹராம் என்பது குறிப்பாக சொல்லப்பட்டதே ஒழிய, ஆனா எல்லா பள்ளிகளும் உள்ளே அடங்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்லாஹு தாலா பள்ளியை வணங்குவதற்காக வேண்டியே அமைத்து வைத்திருக்கிறான். எனவே அது எந்த விதத்திலையும் யாருக்கும் இபாதத்துகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த பள்ளியில் அதிகமாக கூச்சல் குழப்பம் போடுவது கூட கியாமத்துடைய அடையாளங்களை சொல்லப்பட்டதுனால பள்ளியுடைய ஆதாப் பள்ளியுடைய ஆதாப் என்னங்கிறதை ஒழுக்கங்களை பேணி நம்ம பள்ளிக்குரிய ஒழுக்கங்களை சரியாக நிறைவேற்றணும். அதற்கும் முயற்சி செய்யணும். குறிப்பாக 2 விஷயம். பள்ளியில் வந்து எந்த விதமான நம்மால பள்ளியில் எந்த வித ஹராப் ஏற்பட்டுறக்கூடாது. அதே மாதிரி நம்மால அந்த அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய ஷாயர்கள் நிலைநாட்டப்படுவதை விட்டு தடை ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்மை அவனுக்கு பிடித்த நல்லடியார்களாக ஆக்கி அருள்வானாக. அவன் விரும்பியபடி நம் வாழ்க்கையை ஆக்குவதற்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.